ஒரு வீட்டுக்கு 150% 100% போது பயப்படுறாங்கல்ல. இந்த 1000 பேருக்கான 1 கோடி ரூபாய் மாதம், அந்த 1 கோடி ரூபாயும் முறைகேடாக அவர்லேண்டுக்கு பதில் இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாநகராட்சிக்கு வருவாய், அதிக வருவாய் வரணும், உண்மையான வருவாயை கண்டுபிடித்து நம்ம சேர்க்கணும். அதை சித்தரிக்கப்படும் போதே அவங்களை சுட்டி காட்டினோம்னா ஒருவேளை உயர் அலுவலருக்கு இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க திருத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தங்க கலந்துருக்கா அப்படின்ட்டு சும்மா தப்பிக்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அது வரியே போடாமல் இருந்த அதிமுக ஆட்சி, எந்த வரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரியே போடாமல் 10 ஆண்டுகள் நடத்தியதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இப்போ வரி போடாமல் இவங்க காலத்தில் தான் வரி 100% 150%. ஒரு வீட்டுக்கு 150% 100% போது பயப்படுறாங்கல்ல. அப்போ அவங்க எங்கே போகணுமோ அங்கே போய் அவங்க பார்க்கும்போது இல்லை நீங்கள் அரசாங்கத்துக்கு கூடிய வரி கட்டி தான் ஆகணுன்ட்டு நேர்மையாக இருந்தால் இது மதுரை மாநகராட்சிக்கு பெருத்த வருவாய் கிடைத்திருக்கும். இப்போ மாநகராட்சிக்கு வருவாயே இல்லை. இப்போ இதில் கூட நாங்கள் சொன்ன அன்றைக்கி மாநகராட்சி ஆணையாளர் சொல்லிட்டு வந்தோம், இந்த அவர்லேண்டு ஒரு அது மதுரை மாநகரில் இருக்க குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு ஒரு நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அவங்க தான் அந்த சுகாதார பணியாளருக்கு முழுமையாக சம்பளம் கொடுக்கணும் மாதம். ஆனால் மதுரை மாநகராட்சியில் என்ன செய்கிறாங்க, இந்த நிரந்தர பணியாளர்கள் 1000 பேர் இருக்காங்கன்னா இந்த 1000 பேருக்கான 1 கோடி ரூபாய் மாதம், அந்த 1 கோடி ரூபாயும் முறைகேடாக அவர்லேண்டுக்கு பதில் இவங்க கொடுக்குறாங்க. அதை ஆணையாளர்கிட்ட நாங்கள் சொன்னோம், குறிச்சிக்குங்க, இதை நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி முறைகேடுகள் நடக்குது. இப்போ யாருமே முறைகேடு நடக்கலன்னு நல்லது தாங்க. மாநகராட்சி ஏற்கனவே தத்தளித்துக்கு வருவாய் பற்றாக்குறை இல்லை. நீங்களே பார்க்குற காலையில் பார்த்தா குப்பை கூலம், பார்த்தீங்கன்னா சாக்கடை நிரம்பி வழியுது. இப்போ என்ன நாங்கள் கொண்டு வந்த இந்த வீட்டுக்கு இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை கொடுக்கின்ற முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 2023 முடித்திருக்கணும். அது இன்னும் முடிக்கலை. ஒரு சில இடங்களில் அது ஏதோ ஃபங்க்ஷன் ஆகுதுன்றாங்க. அது மாதிரி செஞ்சால் அது முறைகேடாக அமையணும். அது சரியாக அந்த திட்டம் நிறைவேறாது. முழுமையாக என்னென்னா 82 மேல்நிலை தொட்டிலையும் ஏற்றி ஒரே நேரத்தில் இறக்கி அதனுடைய ஸ்பீடு பார்க்கணும், எப்படி போகுது, வீடுகளுக்கெல்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு பொறியாளரை வச்சு கண்காணிக்கணும். அது இல்லாமல் வேண்டியவங்க பகுதிக்கு முதல்ல கொடுக்கறது, வேண்டாத பகுதிக்கு காலதாமதப்படுத்துவது என்ற அடிப்படையில் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தா பெருத்த பகுதியில் நம்ம நிறைய பகுதியில் பாருங்கள், நீங்களே சாலையில் போக முடியல. இப்போ மழை வேறு வந்துருச்சு. மழை காலம் பண்ணால் ரோடில் வண்டி வாகனம் போக முடியல. 2 வீலரில் போகிறவங்களாம் வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கே போக முடியல, பூரா சேரும் சகதியமாக ஆயிடுது. அது கணவனும் மனைவியும் போகிறாங்கன்னா மனைவி சேலை எல்லாம் அதான் ஆயிடுது, போகிறதுக்கு அச்சப்படுறாங்க. பால வேலை வேறு நடக்கிறதுனால பெருத்த போக்குவரத்து நெரிசல் வேறு ஏற்படுது. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குன்னா இதில் இந்த மாநகராட்சிக்கு வருவாய், அதிக வருவாய் வரணும், உண்மையான வருவாயை கண்டுபிடித்து நம்ம சேர்க்கணும். ஒரு வரிய ஒரு கட்டணத்துக்கு வீட்டுக்கோ குறைக்கிறதுக்கு மாநகராட்சியினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளோ மண்டல தலைவர்களோ பரிந்துரை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் லீகலாக இருக்காங்க. அதிகாரிகள் சொல்கிறாங்கல்ல, அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்கிறாங்கல்ல, பரிந்துரை பண்ணுவதற்கு லீகல் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை மென்பொருளில் அவங்களுடைய அந்த மென்பொருள் UTIS அப்படின்ற மென்பொருள் அந்த அதிகாரிகள்கிட்ட இருக்கு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற போது அவங்களுடைய மேலே இருக்கிற எலெக்டட் பாடி சொல்லுற பொழுது அந்த ஆஃபீஸர் கெடுத்து ஆகணும். அந்த மண்டல தலைவர், அந்த கவுன்சிலர்கள் சொல்லுற பொழுது அந்த ஆஃபீஸர் அந்த UTIS என்கின்ற மென்பொருளை பயன்படுத்தி தான் ஆகுறாங்க. அதன் மூலம் தான் அது போயிருக்கு. அதன் மூலம் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, தினேஷ்குமார் IAS சொல்லியிருக்கிறாரு. அந்த 150 கட்டிட வரி விதிப்புகள் UTIS மென்பொருள் மூலம் பொய்யாக தவறுதலாக பரிமாறப்பட்டு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்று தினேஷ்குமார் கலெக்டர் சொல்லியிருக்கிறாரு 2024. அதன் பேரில் தான் அவர் பார்த்த அளவுக்கு, ஆமாம், அவர் பார்த்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. அது நாங்கள் என்ன சொல்கிறோம், அது 150
அது சரி, அவர் புள்ளி வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இது 1000 கடக்கும். அப்படி இருக்கின்ற போது இதனுடைய பண தொகை 100-200 கோடிக்கு மேல போகும்னு சொல்றான். என்ன சொல்றாங்க, யாருமே நேம்டு போடல. அதாவது வந்து ஐடி தெரிஞ்ச பாஸ்வேர்டு தெரிஞ்ச அதிகாரிகள் தான் போட்டு. ஆமா ஆமா. இப்போ ஒருத்தர் பரிந்துரை பண்றாருன்னா ஒரு கீழே வந்து ஒரு வரி விதிப்பு வந்து கமிஷனர்கிட்ட கேட்கணும், டிசிட்ட கேட்கணும், ஏசிட்ட கேட்கணும். இவங்களுடைய கன்கரன்சி இல்லாம எப்படி குறைக்க முடியும்னு கேட்கிறேன். இல்ல அது பண்ண முடியாது. எப்படி பண்றாங்கன்னா இல்ல ஒரு நிமிஷம். அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு நகர்பாலிகா சட்டத்தின்படி அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு தான் அதிகமான பவர். இதில் அப்போவே உருவாக்கியிருக்காங்க. வரி விதிப்பு குழு, நகர அமைப்பு குழு, சுகாதார குழு, கல்வி குழு அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் ஒரு சேர்மன் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக எழுதி கொடுத்து தலைவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு ஒப்பீனியன் கொடுத்தா அதை அதிகாரி ஏற்று தான் ஆகணும். இதுதான் விதி. அது இதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் அதே தான். அதனால் அதிகாரியை மட்டுமே செய்ய முடியாது. அதிகாரி நினச்சா இவங்களுடைய பரிந்துரையில் அதிகாரி தவறு செய்ய முடியும். அதிகாரியும் அதுக்கு துணை போய்வார். சரி அங்கே இவ்வளோ நம்ம அப்படின்னு மேயர் வந்து அதே பதவியில் தொடர்றாங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட கவுன்சிலர் மீது குற்றஞ்சாட்டம் அதிமுக கவுன்சிலர் பின்னாடி நிற்பாங்களா? தேவையே இல்லாத உங்களை 200 கோடின்னு சொல்லி மேயர் வந்து பேசினாங்க சார். உள்ள சட்டமன்றத்தில் மாமன்றத்தில் உங்கள் அமைச்சருடைய 200 கோடி போய் விசாரிங்கன்னா தேவையே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஊழல் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. உள்ள அது இதெல்லாம் தேவையற்றது. நாங்கள் வந்திருக்கிறது இதுக்கு தான் வந்திருக்கோம். இதை பற்றி சொல்கிறோம், அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இதை மட்டும் இது வேறு ஏதாச்சும் இது சம்மந்தமாக ஏதாச்சும் பேசுங்க லீகலாக. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்குக்கு வந்து நீதியரசர் அவருடைய கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாது. நாங்கள் அதுக்காக தான் வழக்கறிஞரை கூட்டி வந்திருக்கோம். அதாங்க இந்த விசாரணை முறை, அதாவது திசை மாறி போகுது. கப்பல் நேராக போகணும், நேராக போகுது தான் கரெக்டாக சென்ற இடத்துக்கு போக முடியும். குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை கரெக்டாக விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நம்பிக்கை இருக்கா? இதில் நீதியரசர் சொல்லியிருக்காரு, நாங்கள் மாநில விசாரிப்பாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை தம்பி. வாழ்க்கையை வந்து நாளைக்கே செத்து போகணும், இன்றைக்கி போய் படுத்துக்கலாம் குழியில். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கரெக்டான இது வந்து என்னென்னா நம்ம நீதிமன்றத்தில் முறையெடுத்துக்கோம். நீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கு. அந்த குழுவில் இந்த மாதிரி போகும்போதே தவறாக அதை சித்தரிக்கப்படும் போதே அவங்களை சுட்டி காட்டினோம்னா ஒருவேளை உயரவருக்கு இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திருத்திக்கலாம். ஒரு மாற்றம் தானே. நம்ம அடிப்படையிலே நம்ம சொல்லிட்டோம்னா பரவாயில்ல, நீ ஏன் முதல்ல இதை சொல்லலையே அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போ வந்து கொடுத்துருக்கோம். நீதியரசரை வந்து நம்ம வந்து நீதியரசர் முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாமன்ற வழக்கறிஞர் இவங்க மேலே நம்பிக்கை, உயர் அலுவலகம் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால் அது மீது நிச்சயமாக உறுதியாக நேர்மையான முறையில் இது வந்து விசாரணை போக வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம் என்பது தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.